இப்ப குலதெய்வம் தவறா கும்பிடுறவங்க, இல்ல குலதெய்வமே தெரியாதவங்க, அவங்கலாம் எப்படி வழிபடுறது? நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல. தெரியாதவங்க பாவம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. ம். அதுக்காக நம்ம தெரியாம வேற குலதெய்வம் இது பண்ண தண்டிக்க முடியாது. ம். தண்டிக்கிறதில்ல. அதெல்லாம் சும்மா கதை. இவங்க சரி. சும்மா சொல்லி விடுறது. குலதெய்வத்த மாத்தி பண்ணா உனக்கு இந்த பிரச்சனைன்னு. ம். எந்த தெய்வத்த வழிபண்ணா அந்த தெய்வம் வந்து இதான்னு கூட காமிச்சு கொடுக்கும். ஆனா என்னைய பொறுத்தவரை குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறது நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நல்லா பாருங்க, அந்த காலத்துல குலதெய்வ பேரை தான் வைப்பாங்க. இப்போ ஒரு முருகர் குலதெய்வம்னா, அந்த காலத்துல அவங்க தாத்தா, பாட்டி பேரு முருகர் இருப்பாங்க. ஆ. இல்ல பெருமாள் ஏதாவது இருந்தாருன்னா நாராயணான்னு வச்சிருப்பாங்க. ம். இல்ல கிருஷ்ணர்ன்னு வச்சிருந்தா அந்த நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஆமா. அது நான் நெறைய ம். பேர் அத வச்சு அவங்க தாத்தன் பேர வச்சு இதான் என் குலதெய்வம்ன்னு நெறைய பேர் தெரிஞ்சுக்கினாங்க. அந்த மாரி ஓகே. பயன்படுத்தலாம். இல்ல உங்களுக்கு குலதெய்வம் தெரியல, நான் தெரிஞ்சுக்கணும் ம். அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கலசம் எடுத்துங்க. ம். கலசம் எடுத்து அதுல வந்து பச்சை கற்பூரம், வெட்டி வேரு, ஒரு எலுமிச்சை பழம், ஆ வாசனை திரவங்கள்லாம் போட்டுருங்க. வெட்டி ஓகே. வேரு, தர்பை புல்லு எல்லாத்தையும் போட்டுட்டு, மேல ஒரு தேங்காய் வச்சு வெத்தல வச்சுருங்க. ம். வெத்தல வச்சுட்டு மேல வைங்க. இல்ல மாங்கொத்து வச்சுட்டு உங்க பாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சர்க்கரை பொங்கல் போட்டுருங்க. ம். மந்திரம் தெரியுங்க, மந்திரம் சொல்லுங்க. ஏதாவது பொதுவா, ம். இல்லன்னா ஓம் ஓம்ன்னு சொல்லிக்கங்க. இல்ல ஓம் குலதெய்வமே வசி வசி சுவாகான்னு சொல்லி தினமும் 48 நாள் அது சக்கரை பொங்கல், ஏதாவது நீ செய்யற சாப்பாடே எடுத்துட்டு வந்து படையல் வையி. ம். வச்சு தினமும் என் குலதெய்வம் கண்ணு தென்னு படுங்க. நிச்சயமாக கனவுல வந்து காட்சி கொடுக்கும். ம். 48 நாள் தூய்மையா பண்ணனா அந்த தெய்வம் வந்து நிக்கும். அதான் உன் குலதெய்வம். அப்படி ஓகே. கண்டுபிடிக்கலாம்.